அனைவருக்கும் வணக்கம். எபிசோட் 4. போன எபிசோட்ல தினேஷ் அண்ட் கார்த்திக் ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பார்த்தோம். அவர்கள் தங்கியிருந்த ரூமை சுற்றிலும் பரந்த வெளி, ஆங்காங்கே ஒவ்வொரு வீடுகள், வீட்டை சுற்றிலும் மா, பலா, தென்னை, கொய்யா என செழித்து வளர்த்திருந்தார்கள். என்னடா, ஒரு ஆஃப் வாங்கிட்டு வரட்டுமா என்றான் தினேஷ். அவனை பார்க்கவே பரிதாபமாய் இருந்தது. கிளம்பினான் தினேஷ். எட்டி கையை பிடித்து இழுத்து நிறுத்தினான். என்னடா, ஃபுல் வேணுமா? இல்ல, எதுவுமே வேண்டாம், வாடா ரூமுக்கு போகலாம் என்றான். என்னடா, கோபமா? இல்ல, கிளம்பு. இப்பதானே உள்ள போகாட்டி செத்துருவேன்னு சொன்னேன். ஆமா, செத்துதான் போயிட்டேன். உளராதடா. என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சாடா கார்த்திக்? பைத்தியத்திலிருந்து தெளிஞ்சு உட்கார்ந்துட்டேன். மாத்திக்க மாட்டேயே? இல்ல, மாத்திக்க போறதே இல்ல. ஷோர்? எஸ். சரி, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணு. அப்பாச்சியை கிளப்பினான். ரூமில் அருகில் இருந்த ஷெட்டில் வண்டியை நிறுத்தினான் தினேஷ். பிரஷ் பண்ணி கொண்டு வந்தான். கார்த்திக், வா, மெல்ல போய் டின்னர் சாப்பிட்டு வரலாம். நீ போ, நான் வரல. ப்ளீஸ் வாடா. வரல. ஏண்டா, கோபமா? ப்ளீஸ் என்னை ஃப்ரீயா விடுறா தினேஷ் என்றான். என்னடா, இன்னும் தூங்குற என்றான் தினேஷ். காலேஜுக்கு டைம் ஆகுதுடா என்றான். நான் வரல. ஏண்டா? சும்மாதான். என்ன, வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிச்சா? அதான் சொல்லிட்டேன்ல, இனியும் அதை ரிமைண்ட் பண்ணாதரா மச்சி. ஓ, அப்ப புத்தருக்கு போதி மரத்தடியில் நாணம் பிறந்த மாதிரி இந்த புத்தனுக்கு மாதிரிங்கிற தேவதையால நாணம் பிறந்துச்சோ என்று கிளிக்கென்று சிரித்தான். நானும் புத்தனும் இல்ல, அவளும் தேவதையும் இல்ல. குழப்பாத, விட்டுரு, இது முடிஞ்சு போச்சு. திரும்ப திரும்ப அதை பத்தி பேசாதடா தினேஷ். பின்ன என்ன லீவு? ப்ளீஸ் என்னை தனியா இருக்க விடு. நீ ஏதாவது சீக்ரெட் பிளானா என்றான் தினேஷ். என்னடா சொல்ற, புரியல என்று பார்த்தான் கார்த்திக். இல்ல, லவ் ஃபெயிலியர் ஆன சில பேரு தேவதாஸ் மாதிரி தாடி வளர்ப்பாங்க, சிலர் சூசைட் பண்ணிக்குவாங்க, அது மாதிரி ஏதாவது என்று சிரித்தான். அப்படியெல்லாம் என்னால முடிவெடுக்க முடியாதுடா. உன்ன மாதிரிதான் என்னோட ஃபேமிலியும் கல்யாணத்துக்காக காத்திருக்க அக்கா, அண்ணன், என்னையே சுத்தி சுத்தி வர்ற தங்க, தம்பி, அவங்கள விட்டுட்டு என்னால அப்படி செய்ய முடியாதுடா. அப்பா, அம்மா, அத்தனை பேரும் என்னையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்க தினேஷ். இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு என்னோட அப்பா, அம்மா, தம்பி, தங்கை, அக்கா வேணும் என்று அழுதான். குட். இப்ப இவ்வளவு டீப்பா யோசிக்கிற, ஏன் அப்பவே யோசிக்கல? தெரியல, எல்லாருமே என் மனசுல இருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. இவ ஒருத்தியே இருந்துட்டா. இனிமே அந்த டாபிக்க எடுக்காதரா தினேஷ். அப்போ அறிவு ரொம்ப இருக்கு, பட் புத்தி தான் கொஞ்சம் கம்மி. கீப் இட் அப். ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு, அடுத்த எக்ஸாம் தான். முடிஞ்சதும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும்டா மாப்பிள்ள. இல்லடா, இனிமே எனக்கு அந்த நினைப்பு வராது. கல்யாணத்துக்கு காத்திருக்கிற அக்காவுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணணும், அடுத்து தங்கைக்கு பண்ணணும், விக்கி படிப்பு முடிக்கணும். அப்போ உன்னை பத்தி நினைக்க மாட்டியா? தெரியலடா தினேஷ். மேபி இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ரொம்பவே அப்செட். அதான் இவ்வளவு விரக்தியா பேசுறடா கார்த்திக். விரக்தியா? இல்ல, விட்டு கொடுத்தலா? புரியலடா தினேஷ். நாளாக ஆக எல்லாமே சரியாயிரும். உன்னோட ஃபேமிலி இவ்வளவு பாசம் வச்சிருக்க, எவ்வளவு பொறுப்பா சிந்திக்கிறடா கார்த்திக். ஒரு நிமிஷத்துல உன் நிலைமை தலைகீழா மாறி போச்சே. நான் பயந்துட்டேன்டா. சோ உன் மேல ரொம்பவே உரிமையா எடுத்து பேசிட்டேன்டா. சாரிடா கார்த்திக். ஐ எம் சோ சாரிடா கார்த்திக். இல்ல தினேஷ், கரை புரண்டு ஓடுற வெள்ளத்தை ஒரு அணை போட்டு தடுக்கிற மாதிரி நீ என்னை தடுத்துட்ட. நான் தான் உனக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஒரு நிமிஷத்துல என்னையே மறந்து போயிட்டேன். இறந்து போனவனை மறுபடியும் இந்த பூமிக்கு கொண்டு வந்ததே நீதான். மரணத்தை விட்டு என்னை மீண்டும் ஜெயிக்க வச்சிட்ட. அதான் யோசிக்க வச்சுது. சோ நான் தான் உனக்கு தேங்க்ஸ் பண்ணணும் என்றான். ஹலோ கார்த்திக், நான் அப்பா பேசுறேன்டா. சொல்லுங்கப்பா. அம்மா, அக்கா, தம்பி, தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா? சூப்பரா இருக்காங்க. உங்க அம்மா உன்னை பத்தி பாட்டு பாடிட்டு இருக்கா. இன்னும் 1 மாசம்தான், அதுக்கப்புறம் என் புள்ள என் கூடவே இருப்பான். வீட்டுல வந்தானா விக்கி, ஆஷாலாம் காத்துட்டு இருக்காங்க. ஏமா, அண்ணன் கூட நாங்களும் ஜாலியா கமெண்ட் அடிச்சுட்டு இருப்போம் என்றார்கள் தங்கை ஆஷாவும் தம்பியும். ஏய் சும்மா இருங்க. அக்கா அக்கான்னு எப்பவும் என் தம்பி என் கைய புடிச்சுட்டே சுத்துவான் என்றாள் அக்கா வந்தனா. ஐய அக்கா, சும்மா இரு. அண்ணனால இப்ப வளர்ந்து பெரியல் ஆயிட்டாங்க. எவ்வளவு மெச்சூர்ட் ஆயிட்டாங்க தெரியுமா? இப்பெல்லாம் உன் கைய பிடிச்சிட்டு அலைய மாட்டாங்க என்றான் தம்பி தங்கைகள். சும்மா கெடடி ஆஷா. கார்த்திக் எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்தாலும் எப்பவுமே அதே மாதிரி நான் பாசமாதான் இருப்பான். அந்த கோட்டை தாண்டவே மாட்டான் என்றாள் அக்கா.
பார்க்கலாம் பார்க்கலாம், அதான் அண்ணன் அடுத்த மாசம் மதுரைக்கே வந்துருமே. என்று பெருவிரலை ஆட்டி ஒழுங்கு காட்டினாள் ஆஷா. ஏய் சும்மா இருங்கடி, தொணன்னு பேசிட்டு எங்கேயும் போக மாட்டான். எப்பவும் போல வீட்டுக்குள்ளேயே அம்மா அம்மான்னு என் முந்தானைய புடிச்சிட்டே அளவான். எப்பவும் மாற மாட்டான். நான் வளர்த்த பிள்ளை என்று பெருமைப்பட்டு கொண்டாள் அம்மா துளசி. அப்ப நாங்கள்லாம் யார் வளர்த்த பிள்ளைங்களாக்கும் என்று அனைவரும் சிரித்தார்கள். வாயாடி வாயாடி, நீங்களும் தான். என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பையனாச்சே என்று சிரித்தாள் அம்மா. பணம் 5000 வேணும்னு கேட்டிருந்த கார்த்திக் கொஞ்சம் நெருக்கடி. ஆஷாவுக்கும் விக்கிக்கும் ஃபீஸ் கட்ட வேண்டியதா போச்சு. உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, டாக்டர் செலவு வந்துடுச்சு. உனக்கு வச்சிருந்த பணத்துல தான் எடுத்து கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன். 2 நாளைக்குள்ள உன்னோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுறேன். அப்பா எனக்கு 3000 போதும்பா. பேங்க்ல கொஞ்சம் பணம் இருந்துச்சு, அதை வச்சு சமாளிச்சுட்டேன். 3000 ரூபாய் போதும்பா. அம்மாவை பத்திரமா பாத்துக்குங்க, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கப்பா. அம்மாக்கு மறுபடியும் வீசிங் ப்ராப்ளமா? ஆமாப்பா கார்த்திக், முன்ன அளவுக்கு இல்ல, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணிக்காத. இப்போ உங்க அம்மா ஆல்ரைட். பழையபடி காலையில 4 மணிக்கே கோலம் போட ஆரம்பிச்சிட்டா. இப்ப வீட்டு எல்லா வேலைகளையும் அவளே பாத்துக்கிறா. வந்துருவேன்ப்பா அடுத்த மாசம். 2-3 எக்ஸாம் இருக்கு, அதை எழுதிட்டு வந்துருவேன். பணம் கூட அதுக்காக தான். எப்படியாவது வேலை கிடைச்சிரும்பா, கவலைப்படாதீங்க. நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சது அக்கா கல்யாணத்தை ஜாம்னு பண்ணிடலாம். அடுத்து நீங்க ரெஸ்ட் எடுக்கணும். இவ்வளவு நாள் நீங்க வேலை செஞ்சது போதும்பா. இன்னும் 4 வருஷம் இருக்குடா கார்த்திக். பரவாயில்லப்பா, விஆர்எஸ்ல வந்துருங்க. இனிமே உங்களோட உடம்ப பாத்துக்குங்க. அடுத்து ஆஷாவும் விக்கியும் நல்லா படிக்கணும். அப்பாவுக்கு ஆனந்த கண்ணீர் பொங்கியது. இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் பலன் கிடைச்சிச்சு துளசி என்று தன் மனைவியிடம் பெருமையாக சொல்லி கொண்டார். அவன் போடுற கணக்கெல்லாம் சரி வராதுங்க. 2-3 வருஷத்துல கல்யாணம் பண்ணிடணும். இப்பவே நிறைய ஜாதகம் வருது. பாத்ரூமிலிருந்து வெளியே வந்த தினேஷ் கார்த்திக்கின் பேச்சை கேட்டதும் ஓசைப்படாமல் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள் போய்விட்டான். கதவை லேசாக திறந்து வைத்துக் கொண்டே தன் வேலைகளை கவனித்தான். முதல் நாள் நடந்ததை நினைத்து இவனை 4 முத்து மொத்தினா என்ன என்று மனசு சொன்னது. எப்படியெல்லாம் குடும்பத்தை பத்தி யோசிக்கிறான், எப்படியெல்லாம் குடும்பத்தை நினைச்சு உருகிறான் என்று மனதில் இன்னொரு பக்கத்தில் பெருமைப்பட்டு கொண்டான். தினேஷ், ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி. நீ பேசி முடி, ஒன்னும் அவசரம் இல்ல. அப்பா தான் போன் பண்ணி இருந்தார். கார்த்திக், ஐ எம் சோ ஹாப்பிடா. எதுக்கு? இப்ப இவ்வளவு பொறுப்பா அங்கிள் கிட்ட பேசினியே. ஓ அதுவா? என்னோட கடமை இன்னும் செய்யறதுக்கு நிறைய இருக்குடா தினேஷ். அம்மா ஆஸ்துமா பேஷண்ட், அப்பா பேரலைஸ் அட்டாக் ஆனவர். சரியா நடக்க முடியாது, விந்தி நடப்பாரு. ஆச்சு 5 வருஷம். இனியும் அவரை கஷ்டப்பட வைக்க கூடாதுரா. எஸ், ரியலி கேட்க நல்லா இருக்குடா கார்த்திக். இதையெல்லாம் நீ செயல்ல காட்டின. யூ ஆர் கிரேட்ரா. இப்பவே ஃபேமிலி மேன் ஆகிட்ட. இன்னும் இல்லடா தினேஷ், இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். நீ எல்லாத்தையுமே உணர ஆரம்பிச்சிட்டல, சோ அதுக்கு மீனிங் அதானே என்றான். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாமா?